ஐயா உங்க தொகுதியில எந்த கட்சி ஜெயிக்கும் ஐயா? அண்ணாத்த தான் ஜெயிக்கும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? சரி, வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஒருவேளை இப்போ உனக்கு ஓட்டு இருந்திருந்தா யாருக்கு போட்டிருப்ப? நான் சீமானுக்கு போட்டிருக்கேன். உங்க பேர் என்னங்க? சுரேஷ். எங்கெங்க போறீங்க? நடுவழியில நின்றுட்டு இருக்கீங்க. ஊருக்கு போயிட்டு இருக்கோம். என்ன ஊருக்கு? செஞ்சி. செஞ்சியா? செஞ்சிக்கு ரொம்ப தூரம் இருக்கு. ஆமா, ரொம்ப தூரம் இருக்கு. போய் தானே அவனை ஓட்டு போடணும்ல. எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து வரோம். சென்னையில இருந்து வரீங்க. பஸ் எதுவும் கிடைக்கலையா? பஸ் எல்லாம் ஃபுல்லா டைட்டா வருது. பஸ்ஸே கிடைக்கல. பஸ் நைட்டு 12 மணி நிக்கிறோம், பஸ்ஸே கிடைக்கல. அவர் எப்படி வந்தீங்க? அப்படியே பிடிப்பிடியா புடிச்சு வந்துட்டே இருக்கோம். ஒரு ஆட்டோ புடிச்சு மொத்தமா போலான்னு இருக்கோம். எங்க கூட ஒரு 2-3 பேர் இருக்காங்க செஞ்சுக்கு போறவங்க. அவங்க கூட அப்படியே போயிடலாம், ஒரு வண்டி புடிச்சு போயிடலாம். ஊருக்கு போயிட்டு எப்படியே திரும்பி வரணும். லீவ் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி இருந்தாலும் போயிட்டு வரணும் இல்லையா? சரி, இவ்வளவு முக்கியமா எந்த போறீங்க? எதுக்கு போறீங்க? ஓட்டு போட போறோம். ஓட்டு போடுறதா? ஆமா. ஓட்டுனா அவ்வளவு முக்கியமா? ஆமா, அது முக்கியம் தானே. சரி, இது வரைக்கும் எந்த மாற்றமும் நடக்கல, ஆனாலும் ஓட்டு போறதுக்கு இவ்வளவு நம்பிக்கையா போறீங்க. யாருக்கு போடுறீங்கன்னு சொல்ல முடியுமா? போய் அங்க போனாதான் தெரியும் யாருக்கு போறதுன்னு தெரியும். சரி, அது உங்க தனிப்பட்ட விருப்பம். இப்ப 4 கட்சி நிக்கிறாங்க இல்லையா? ஆமா. ஸ்டாலின் நிக்கிறாரு, எடப்பாடி நிக்கிறாரு, சீமான் நிக்கிறாரு, பிஜேபி நிக்கிறாங்க. இந்த 4 பேருடைய சின்னங்கள் தெரியுமா உங்களுக்கு? தாமரை சின்னம் இருக்கு, உதயசூரன் இருக்கு. இவரு சீமானுடைய சின்னம் தெரியுமா? தெரியும். என்ன சின்னம்? மைக்கு சின்னம். இதுக்கு முன்னாடி என்ன சின்னம் இருந்து தெரியுமா? இதுக்கு முன்னாடி விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அளவுக்கு தெரியுது. அவர் பிடிக்குமா உங்களுக்கு? அவர் பேசுறது பிடிக்கிற மாதிரிதான் பேசுவாரு. நல்லா அவர் பேசுறாருன்னா கொஞ்சம் தைரியமா இருக்கும். இப்ப வந்து 4 பேர் நிக்கிறாங்க, அதுல 3 பேர் கூட்டணியா நிக்கிறாங்க. இவர் மட்டும் தனியாவே நிக்கிறாரு. இவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவருக்குனாவும் ஒரு பக்கம் சாதகமா தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா தனியா இருக்காங்கல்ல, வெளியுமே கூட்டணி ஜெயிக்குதோ இல்லையோ, தனியா நின்னா ஜெயிப்பாங்கன்னு ஒரு இது இருக்கு. அவருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். அவர் பேசுறதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? நம்மள கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்றாரு. நல்லா என்ன சொல்றது, ஒளிஞ்சிருந்தா கூட கொஞ்சம் முன்னாடி வர்ற மாதிரி பேசுறாரு. கொஞ்சம் ஆர்வம் நல்லா இருக்கு அவர் பேசுறதை கேட்டா. அவர் பேசும்போது மட்டும்தான் அந்த ஆர்வம். அவர் அளவுக்கு வேற எந்த அரசியல் தலைவரும் பேசலையா? பேசுறாங்கதான், ஆனா அந்த அளவுக்கு சரியா ஈர்ப்பு இல்ல. சில டைம் யோசிக்கும் போது ஓட்டு போடணும், நம்மளோட உரிமை, நம்ம தானே தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம கரெக்டா தேர்ந்தெடுப்போமே இந்த வாட்டி அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப அவருக்கு இந்த அரசியல், இந்த 24 தேர்தல் அவருக்கு முன்னேற்றமா தான் இருக்கும். வெற்றி இல்லைன்னா கூட முன்னேற்றமா இருக்கும். முன்னேற்றம் இருக்கும். ஏற்கனவே 3வது இடத்துல தானே இருந்தது, இப்பவும் அந்த இதுலதான் இருக்கு. ஆனா மக்கள் எல்லாம் நினைச்சாங்கன்னா கொண்டு வரலாம். அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நன்றி, பேட்டி கொடுத்தது. ஐயா உங்க தொகுதியில எந்த கட்சி ஜெயிக்கும் ஐயா? அண்ணாத்த தான் ஜெயிக்கும். விஜய் ஜெயிப்பாரு. அம்மா வீட்டுல ஜெயிப்பாரு. நல்லா இருக்குது. எல்லாத்தையும் கட்டல் தான் ஓட்டு ரெட்டை தான் ஓட்டு ஜனங்க சொல்றாங்க. முதல் இடத்துல இருக்குது ரெட்டையில. அதனால எங்களுக்கு ஜெயிப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து. எங்க போறீங்க? செஞ்சி. ஏன் போறீங்க? ஓட்டு போற. செஞ்சிக்கு போறீங்க, ஆனா பாதி வழியில் நின்றுருக்கீங்க. ஏன் நின்றீங்க? பஸ் எதுவும் கிடைக்கல. 4-5 பேரா சேர்ந்து ஒரு ஆட்டோ விட்டு விட்டா போயிருக்கிறோம். போயிருக்கீங்க. ஓட்டு போறதுக்கு அவ்வளவு ஆர்வமா போயிட்டு இருக்கீங்க. ஆமா, ஒண்ணு உரிமை. சரிங்க, 4 பேர் இப்ப தேர்தல் நிக்கிறாங்க. சரி. ஸ்டாலின் நிக்கிறாரு, எடப்பாடி நிக்கிறாரு, மோடி நிக்கிறாரு, சீமான் நிக்கிறாரு. 4 பேர் நிக்கிறாங்க. இதுல இந்த 4 பேருடைய சின்னம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்றேன், சொல்லுங்க ஐயா. ஸ்டாலின் என்ன சின்னம்? ஸ்டாலின் வந்து உதயசூரியன். எடப்பாடி ரெட்டையில. மோடி தாமரை. சீமான் வந்து ஃபர்ஸ்ட் விவசாயத்தினா அதை எடுத்துட்டு மைக் கொடுத்துருக்காங்க. இப்ப மைக் கொடுத்துருக்காங்களா? அந்த அளவுக்கு தெரியுங்க. சரி, அவர் பேசுறது உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். நல்லா பேசுறீங்களா? நல்லா பேசுறேன். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? சரி, நன்றி. தம்பி, உன் பேர் என்னப்பா? என் பேர் மாதேஷ். எத்தனை வயசு உனக்கு? 13 வயசு. அப்போ 5 வருஷம் கழிச்சு ஓட்டு போடுவோம் இல்லையா? அப்ப யாருக்கு ஓட்டு போடுவேன்? நான் சீமானுக்கு போடுவேன். மைக் கட்சி. ஏன் சீமானுக்கு ஓட்டு போடுவேன்? அவர் பேச்சு திறமை ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுற விஷயத்துல இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யாரும் சொல்ல? எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவருன்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? அவர் வந்தா நல்லது செய்வார் நம்புறியா? ஆ. அப்ப இப்ப இருக்கிற எல்லாருமே ஊழல் பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க,
அதனால அவங்க நல்லாட்சி கொடுக்கல அப்படின்னு நீ சொல்ற. ஆமாங்க. அவர் வந்தா இதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டார், நல்லது மட்டும் செய்வார் நம்புற. நல்லது மட்டும் செய்வாரு. தம்பி உன் பேரு சொல்ல முடியுமா? நீ வெட்கப்படாதடா. தம்பி உன் பேர் என்னப்பா? ஹரிஷ். எத்தனை வயசு ஆகுது? 19 வயசு. என்ன படிக்கிற? பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர். இந்த வருஷம் ஓட்டு போட்டியா? இல்லையே. அடுத்த வருஷம் ஓட்டு வந்துருமா? இப்போ 4 பேர் இப்ப தேர்தல்ல நின்றுருக்காங்க. உதயசூரியன் ஸ்டாலின் வந்து உதயசூரியன்ல நின்றுருக்காரு, எடப்பாடி ரெட்டையில நின்றுருக்காரு, சீமான் மைக் சின்னத்துல நின்றுருக்காரு, மோடி தாமரை சின்னத்துல நின்றுருக்காரு. இந்த 4 பேர் இருக்காங்களே, இவங்களும் அடுத்த தேர்தல் நிக்கிறாங்கன்னா இதுல எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவேன்? மைக் சின்னதுக்கு. ஏன் மைக் சின்னத்துக்கு போடுவேன்? மைக் நல்லா பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்குது. நல்லா பேசுறாரு, மக்களுக்கு நல்லா பேசுறாரு. அவரை பிடிக்குமா? இப்போ நீ விரும்புற இல்லையா ஒரு தலைவரை, அவரு விவசாயத்தையே அரசு வேலையா ஆக்கும்னு சொல்றாரு. இப்போ ஏற்கனவே இங்க நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்து இருக்கக்கூடிய வேலையெல்லாம் அரசு வேலையா மாறிச்சுன்னா சராசரியா ஒரு 20,000 சம்பளம் வரும்னு வச்சுப்போமே. அப்ப இங்க நம் வாழ்வியல் சார்ந்த வேலைக்கு காசு கிடைக்குது. அப்ப மடிக்கணினியை கத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நம்மளுக்கு இங்க வேலை கிடைச்சிருது, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விவசாயத்துக்கே வேலை இல்லைன்றாங்கல்ல, இவரு ஆட்சியிலே இதுக்கு வேலையே இல்லைன்னு. ஆனா அவர் ஆட்சி வரும்போது அது தேவையில்லாமல் போகலாம். அவரு ஆட்சியில கண்டிப்பா எல்லா விவசாயத்துக்கு நல்ல இது இருக்குது. அப்போ ஒண்ணும் பண்ண தேவையில்லை, நம்ம நிலத்தை வச்சே போயிடுச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது. ஆனா இவரோட யாரு இவர்னா ஸ்டாலின் சொல்றீங்க. அப்ப இப்போதைக்கு அவர் சீமான் அவர்கள் வருகிற வரையும் அடிப்படை வசதிகள், இந்த தேவைகள் இதெல்லாம் கொடுத்துதான் ஆகணும். நன்றி தம்பி, உங்க கோரிக்கை நிறைவேறட்டும்.